வணக்கம். இன்னைக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அல்கோ மைண்டை பற்றி உண்டான ஒரு டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். அல்கோ மைண்டுன்றது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேஷன், இதுதான் எங்களுடைய முக்கியமான படிகள் அல்கோ மைண்டில். அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக மேனுவலாக ஒரு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் பல்வேறு விதமான காரணங்களால் மேனுவலாக பண்ண முடியல. எமோஷன் பிரச்சனை, இல்லை டைம் இல்லாதது, இல்லை சம்பவம் ஏதோ இஷ்யூனால நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஆட்டோமேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் கோடிங் பண்ணி தருவோம். எங்களுடைய முக்கியமான பணிகள்ன்றது ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கோடிங் தான். அப்படி பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான காசு நீங்கள் தான் அந்த சார்ஜஸ் பேர் பண்ணணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சார்ஜஸில் நாங்கள் உங்களுக்கு 2 ஆஃபர் கொடுப்போம். சப்போஸ் நீங்களே ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பிளாட்ஃபார்ம் மூலமாக. இல்லை என்றால் அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஆகக்கூடிய செலவில் 50% அல்கோ மைண்ட்லேருந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணுற பட்சத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம அல்கோ மைண்ட் ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் லிஸ்ட் ஆகும். அப்படி லிஸ்ட் ஆகிற பட்சத்தில் நம்ம அதர் அல்கோ மைண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் எங்களுடைய வேலை. தவிர நாங்கள் அல்கோ மைண்ட்லேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இது இவ்வளோ அக்யூரசி தரும், இது ப்ராஃபிட் தரும் சொல்ல வேண்டிய கட்டாயமோ தேவையோ அவசியமோ எங்களுக்கு இல்லை. நாங்கள் அல்கோ மைண்ட்லேன்றது ஸ்ட்ராட்டஜி டிபெண்ட் பண்ணி கிடையாது. எங்களுடைய அல்கோ மைண்டுன்றது ஒன்லி ஸ்ட்ராட்டஜி கோடிங் அண்ட் டெவலப்மெண்ட் மட்டும்தான். தவிர நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் தரும்னு சொல்ல வேண்டிய கட்டாயமோ அவசியமோ தேவை இல்லவே இல்லை. ஸோ நாங்கள் அல்கோ மைண்ட்லேருந்து எந்த ஒரு தனி ஸ்ட்ராட்டஜியை சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம போடக்கூடிய வீடியோவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியும் வந்திருக்கு. இதனுடைய லாஜிக், இதனுடைய ரிஸ்க் பிடிச்சிருக்கிறவங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம், இல்லை என்றால் இதை விட்டுடலாம். தவிர நாங்கள் எதுவும் சஜஷன் பண்ணுறது இல்லவே இல்லை. வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு போத் பையர்ஸ் மற்றும் செல்லர்ஸ்க்கு மிகவும் ஏற்ற ஸ்ட்ராட்டஜி. ரொம்பவே ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ஒரு நல்லாவே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இது ஆப்ஷன் செல்லர்ஸாக இருக்கிறவங்க, பையர்ஸ், அதாவது இது எஸ்பெஷலி நான் எப்படி இருந்தாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஆப்ஷன் செல்லர்ஸ், பையர்ஸ் யார் இருந்தாலும் இதை பண்ணிக்கலாம். இதனுடைய அந்த கான்செப்டை கேட்கும்போது அந்த கான்செப்டை நமக்கு ஈஸியாக புரிய நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோட யூனிக்னஸ் இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்ட்ராடல் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அதாவது லாங் ஸ்ட்ராடல் மற்றும் ஷார்ட் ஸ்ட்ராடல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நம்ம டைம் டிகேவையும் கேப்சர் பண்ணுவோம், டைரக்ஷனையும் கேப்சர் பண்ணுவோம். முதல்ல மார்னிங் ஓப்பன் ஆன உடனே ஒரு 9:15 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோ நமக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சார்ட் பார்த்திங்கன்னா iCharts.in சொல்லிட்டு இது டெடிகேட்டட் டு ஆப்ஷன் டூல்ஸ் சம்மந்தப்பட்ட சார்ட். இந்த சார்ட் நான் ஏன் காட்டுறேன்னா இதன் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். அதாவது ஒரு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 9:16 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 24,600 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் நம்ம பார்க்குறது என்னன்றதை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். அதாவது 24,600 கால் ஆப்ஷன் மற்றும் புட் ஆப்ஷனை ரெண்டுத்தையோடைய ப்ரீமியத்தை ஆட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி காத்தால் 24,600 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 240 ரூபா. அதாவது கால் ஆப்ஷனுடைய விலை 120 ரூபா, புட் ஆப்ஷனுடைய விலை 120 ரூபா. அட் த மணி கால் அண்ட் புட்டுடைய ப்ரீமியமுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் 120, புட் ஆப்ஷன் 120 இருக்குது. அப்படின்னா அந்த 120 கால் ஆப்ஷன், 120 புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரே ப்ரீமியமாக இந்த சார்ட்டில் நமக்கு காட்டும். அதாவது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சார்ட்டு எப்படி எதை பேஸ் பண்ணி இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா 24,600 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே
ஆட் பண்ணி காட்டக்கூடிய பிரீமியத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி காத்தால 24,000 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஓப்பன் ஆகும்போது நமக்கு 120க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, 24,600. இப்போ மார்க்கெட் முடியும் போது பார்த்திங்கன்னா 80 rupees 70 rupeesனு டைம் டிகே ஆகிருக்கு. ஸோ அந்த சார்ட்டை தான் நாம் இங்கே பார்த்துட்ருக்கோம். மார்னிங்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடியும் போது அதனுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 151 ரூபாய்க்கு இருக்குது இதோடைய ஆவரேஜ். இது எப்படி 151 வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இருக்கும்போது 80 rupees 0.80.6 கால் ஆப்ஷனுடைய 24,600 கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியமுடைய ரேட் இருக்குது. புட் ஆப்ஷன் 72 இருக்குது. ஸோ ஒரு 80யும் ஒரு 70யும் கேல்குலேட் பண்ணும்போது 151 அண்ட் ஆட், அதாவது இது இன்னும் அப்டேட் ஆகலை, 151 இந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. அந்த ரேஞ்சை தான் இந்த சார்ட்டில் இங்கே காட்டிகிட்ருக்கு 151.13. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தை வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம். பண்ணக்கப்புறம் 1 minute டைம் ஃப்ரேமில் அதனுடைய கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டும் கலந்துருக்கக்கூடிய இந்த கம்பைன்டு ஸ்ட்ராடல் சார்ட்டில் செகண்ட் கேண்டலுடைய லோ மற்றும் செகண்ட் கேண்டலுடைய ஹையை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோ வந்து மார்க் பண்ணிக்கும். மார்க் பண்ணக்கப்புறம் இந்த ஹை அண்ட் லோவை வந்து ஆல்கோ மார்க் பண்ணதுக்கப்புறம் முதல்ல மார்க் பண்ணிக்கும். மார்க் பண்ணக்கப்புறம் அந்த செகண்ட் கேண்டலுக்கு அப்புறமா ஃப்ரம் தேர்ட் கேண்டில் ஆன்வர்ட்ஸ் ஹையை கட் ஆகும்போது அந்த ரெண்டு ஆப்ஷனுமே லாங் என்ட்ரி எடுத்துடும், அதாவது லாங் ஸ்ட்ராடல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா லோ கட் ஆகிருக்கு. லோ கட் ஆகும்பொழுது அந்த ரெண்டு ஆப்ஷனுமே 24,600 கால் ஆப்ஷன் மற்றும் 24,600 புட் ஆப்ஷன் ரெண்டையுமே ஷார்ட் ஸ்ட்ராடலாக எடுத்துரும். ஏன் ஷார்ட் ஸ்ட்ராடலாக எடுத்துரும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கீழே வரும்போது அதுக்கு என்ன மீனிங்னா ப்ரீமியம் டிகே நடக்குது. ப்ரீமியம் டிகே நடக்கிறதுனால தான் அந்த ப்ரைஸானது அந்த ஆவரேஜ் கால் அண்ட் புட்டோட ஆவரேஜ் வந்து குறையுதுன்னு அர்த்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஷார்ட் எடுத்துடும். கால் அண்ட் புட்டை எடுத்துருச்சுன்னா திரும்ப இதனுடைய ஸ்டாப் லாஸ் இந்த மேலே இருக்கக்கூடிய ஹை தான் ஸ்டாப் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கேண்டில் 241 262 இருக்குது. இது பெரும்பான்மையான டைமில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஹை அண்ட் லோ ஒரு 10லேருந்து 15க்குள்ளே தான் இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் கூட இருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ வந்து 262 ஹை, 241 வந்து லோ. ஸோ லோ கட் ஆகிருக்கு, டைரெக்டாக கீழே வந்திருக்கு. ப்ரீமியம் 241லேருந்து நேராக நமக்கு 3.4க்கு 150 153 இந்த டைமில் வந்து நமக்கு கட் ஆகிடும். அதாவது ஷார்ட்டில் நமக்கு ப்ராஃபிட் வரும். இது வந்து சைட்வேஸ் டேஸாக இருந்ததுன்னா, சில நேரத்தில் மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் போகிற பட்சத்தில் என்ன நடக்கும், அதே செகண்ட் கேண்டில் ஹையை கட் ஆகி 262 கட் ஆகும்போது அந்த சேம் ஏடிஎம் கால் அண்ட் புட்டை லாங் போயிடும். லாங் போகும்போது உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட் 200 பாயிண்ட்ஸ் மேலே போகுதுன்னா அந்த ஏடிஎம் கால் அண்ட் புட் 24,600 கால் வந்து மிக வேகமாக மேலே போக ஆரம்பிக்கும். புட்டு கம்மியாக இருக்கும். லாங் ஸ்ட்ராடலில் லாபம் தரும். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸையும் நான் காட்டுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் நான் செகண்ட் கேண்டில் லோ கட் ஆகிருக்கு இன்றைக்கி ட்ரேடில். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பெரும்பான்மையான நாட்களில் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மாதிரி நாட்கள்லாம் ப்ரீமியம் கரைய ஆரம்பிக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இதில் நமக்கு லாபம் வந்திருக்கு. வெள்ளி திங்கள் இந்த டைமில் வந்து ப்ரீமியம் கரையாது. சப்போஸ் மார்க்கெட் ஒன் சைட் போனால் கூட நமக்கு ஹையை கட் ஆகும்போது நமக்கு லாபம் கிடைக்கும். இப்போது இந்த கூட்டு ப்ரீமியம், அதாவது கால் அண்ட் புட் ரெண்டுமே ஸ்ட்ராடல் வந்து லோ கட் ஆகும்போது ஷார்ட் எடுக்கும். போத் கால் அண்ட் புட் ரெண்டையுமே ஷார்ட் எடுக்கும். இது ஷார்ட் ஸ்ட்ராடல் ஆகிடும். இப்போது லாங் ஹை கட் ஆகும்போது ரெண்டுமே வந்து லாங் என்ட்ரி எடுத்துரும். ஷார்ட்டை கட் பண்ணி லாங் என்ட்ரி எடுத்து லாங் ஸ்ட்ராடல் ஆகிடும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இது நான் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ஆர்டர் புக்கை வச்சு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இன்றைக்கி இதில்
ஆல்மோஸ்ட் நமக்கு 8300 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஆர்டர் புக் காட்டுறேன். இப்போ இன்னும் மேலே இருக்கிறது வேறு ஸ்ட்ராட்டஜி. இந்த கீழே இருக்கக்கூடிய 916 ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்குறோம். இன்றைக்கி மார்னிங் வந்து கரெக்டாக 9:17க்கு கால் ஆப்ஷன் 118க்கும் புட் ஆப்ஷன் 122க்கும் கட்டாச்சு. அது டைரெக்டாக 10:1க்கு 106.78 ரெண்டுமே கட் ஆகிருக்கு. ஓவரால் நமக்கு 8300 புக் ஆகிருக்கு. ஆஸ் பர் த ஸ்ட்ராட்டஜி நான் உள்ளே வந்து 6000 rupees பர் லாட்டுக்கு ப்ராஃபிட் வந்தாலோ இல்லை 6000 rupees, அதாவது ஒரு லாட் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு டெப்ளாய்மெண்ட்டில் கால் அண்ட் புட் போட்டிங்கன்னா 2 கலவையும் சேர்ந்து 6000 ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஒரு எக்ஸுக்கு எக்ஸிட் ஆகிடும். அதே போல் 6000 ப்ராஃபிட் வந்தால் எக்ஸிட் ஆகிடும், 6000 லாஸ் வந்தாலும் எக்ஸிட் ஆகிடும். இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் போயிட்டிங்கன்னா 7 ஸ்ட்ராட்டஜி நம்பர் 7897849789 ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இதில் பர் லாட்டுன்னு சொல்லியிருக்கிறது பர் பேர்னா கால் அண்ட் புட்டு சேர்ந்ததுன்னா ஒரு பேர், அதாவது ஒரு ஸ்ட்ராடலுக்கு, அது லாங் ஸ்ட்ராடல் ஆகட்டும் ஷார்ட் ஸ்ட்ராடல் ஆகட்டும். பர் லாட்னா காலுக்கு தனியாக 6000, புட்டுக்கு தனியாக 6000 அப்படி கிடையாது. கால் அண்ட் புட் ஒரு எக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா கால் அண்ட் புட்டு என்ட்ரி சேர்த்தாப்புல தான் எடுக்கும். அதுக்கு 6000 rupees. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இது ரொம்ப வேகமாக கால் போச்சுனாலோ அது நமக்கு எடுத்துடும். அதே போல் ரொம்ப வேகமாக இந்த மாதிரி ப்ரீமியம் டிகே ஆக்கும்போது நமக்கு ரொம்ப நல்ல லாபம் கொடுக்கும். இது வந்து இது கூட நான் ஒரு நாளைக்கு லாங்குக்கு உண்டான எக்ஸாம்பிளை காட்டுறேன். இப்போ நம்ம 23ஆம் தேதி நம்ம பார்ப்போம். அதாவது நான் இப்போ செல் சைடு ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன். அதே போல் பை சைடு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏடிஎம் ஸ்பாட்டுடைய வேல்யூ வந்து 24,640 இருக்குது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 24,650ன்றதை ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோ செலக்ட் பண்ணிக்கும். அன்னைக்குடைய கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:17 ஸ்டார்டிங்கில் கால் ஆப்ஷனுடைய ரேட் 200.8, புட் ஆப்ஷன் 191. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 392 கிட்ட இருக்குது. இதை நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் 23ஆம் தேதி மே வந்து நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியுது கரெக்டாக அதே 392 393 தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செகண்ட் கேண்டலுடைய ஹை மற்றும் செகண்ட் கேண்டலுடைய லோவை மார்க் பண்ணுறோம். ஏன் நான் பர்டிகுலராக இதை வந்து இந்த டேவை காட்டுறேன்னா மற்ற எல்லா டேலுமே மார்க்கெட் செல்லிங் சைடு ப்ராஃபிட் கொடுக்கும். எல்லாருக்குமே தெரியும் டைம் டிகே ஆச்சுன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல் எல்லா டைம்லேயும் லாபம் தான் கொடுக்கும். ஏன்னா மோஸ்ட் ப்ராபபிலிட்டி அதில் தான் இருக்கும். பட் இது மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது தான் எல்லாருக்கும் கொஷினாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டே எடுத்து நான் காட்டுறேன். எஸ்பெஷலி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ வந்து ஹை 396, லோ 391, மொத்தம் 5 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். எப்பயும் போல் டைம் டிகேக்காக ஷார்ட் கொடுத்துருக்கு. ஷார்ட் கொடுக்கும்போது இதே 24,650 கால் அண்ட் புட் ரெண்டுமே ஷார்ட் தான் போகும். போயிட்டு ஒன்ஸ் இது 396 டச் ஆகும்போது அப்படியே அது பை ஸ்ட்ராடலாக மாறும். இது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. திரும்ப பை ஸ்ட்ராடல் வந்துருக்கு. திரும்ப 3வது தடவை வந்து பை எடுத்திருக்கு. இது ஒரு 5 பாயிண்ட்ன்றதுனால 2 கால் எடுத்திருக்கு. 3வது தடவை இது லாங் ஸ்ட்ராடல் ஆகிடும். எப்பயுமே இங்கேயும் லாங் ஸ்ட்ராடல் எடுத்திருக்கோம், எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. 2வது தடவை லாங் ஸ்ட்ராடல் எடுத்திருக்கு, எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. திரும்ப அகைன் லாங் ஸ்ட்ராடல் எடுத்திருக்கு 24,650. இதனுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 396 இருக்குது. அது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆல்மோஸ்ட் 500 rupees வரையும் மேலே போயிருக்கு. என்ன டைமுக்கு 10:58 அதோடைய ஆவரேஜ். அப்படின்னா என்ன நமக்கு மீனிங்னா ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப மிக வேகமாக மேலே போயிருக்கு, ஒரு ஆப்ஷன் கீழே வந்திருக்கு. ஆனால் நம்ம இப்போ கால் அண்ட் புட் ரெண்டுமே இது வந்து ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜின்றதுனால நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஒரு ஆப்ஷன் கீழே போனால் கூட அதனுடைய ஆவரேஜ் நமக்கு கரெக்டாக பீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10.56க்கு 523 ரூபா கிட்ட வந்து போயிருக்கு ஆவரேஜ். அப்போ என்ன அர்த்தம்னா நமக்கு 396லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கில் இந்த டைம் அதாவது 10.56க்கு நம்ம போட்டோன்னா எந்த ஆப்ஷன் மேலே போயிருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம கரண்ட்டாக பார்க்குறோம் 650 கால் ஆப்ஷன் 200 rupees இருக்குது, 191 இருக்குது. நம்ம கரெக்டாக
10:56க்கு போடலாம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்டார்டிங் டைம் தான் காட்டும். அதனால் நம்ம 10:57 போடணும். 57க்கு போட்டிங்கன்னா 24,650 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 413 ரூபா இருக்குது, புட்டா ஆப்ஷன் 106 ரூபா இருக்குது. அதாவது 513 ப்ளஸ் 519 ரூபா 520 ரூபா சில்லறை கிட்ட நமக்கு வந்திருக்கு. இதை தான் வந்து இந்த சார்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் 521 ரூபா கிட்ட நமக்கு இந்த சார்ட்டில் 10:56-57க்கு காட்டிகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே போனதுனால புட்டா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 106 ரூபாவில் இருக்குது. நம்ம பார்க்கும்போது 190 ரூபாவில் இருந்தது, 90 ரூபா கம்மியாக இருக்குது. ஆனால் கால் ஆப்ஷன் 200 ரூபாய்க்கு இருந்த கால் ஆப்ஷன் 414 ரூபா, அதாவது டபுள் த மடங்கு வந்து ரேட் ஏறி இருக்குது சப்போஸ் மார்க்கெட் மேலே போகும்போது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட சிறப்பு என்னென்னா, மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லாங் ஸ்ட்ராடலாக மாறிக்கும். அதே செகண்ட் கேண்டில் ஸ்ட்ராடல் சார்ட்டில் செகண்ட் கேண்டில் லோ கட் ஆகும்போது ஷார்ட் ஸ்ட்ராடல் ஆகிக்கும். ஸோ இது வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமெல்லாம் மார்க்கெட் நல்ல மொமெண்டம் கொடுக்கும்போது இது லாங் ஸ்ட்ராடலாக மாறி கொடுக்கும். மற்ற இந்த மாதிரி எக்ஸ்பைரி டைம் இன்றைக்கி மாதிரி டே வரும்போது நமக்கு ஷார்ட் ஸ்ட்ராடலில் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இது வந்து ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி. நாளை வந்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.